ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பயங்கரமான தாறுமாறான அந்த டாஸ்க் வந்துச்சு. அதாவது அடுத்த வாரம் யார் கேப்டன் அப்படின்ற விஷயங்கள். ஸோ பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பவித்ராவும் அதுக்கப்புறம் தீபக்கும் தான் வந்துட்டு இந்த வீக்லி டாஸ்கில் எல்லாராலும் பாய்ஸாலும் கேர்ள்ஸாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 நபர்கள். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு இப்போ வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேப்டன் டாஸ்க் கொடுத்தாங்க. பார்க்குறதுக்கு ஈஸியாக இருந்தாலும் ரொம்ப டஃப்பான ஒரு டாஸ்க். அதாவது நான் இப்போ நடுவில் இருக்கேன்னா இந்த பக்கம் வந்துட்டு சீசா மாதிரி ஒன்று இருக்கும், இந்த பக்கம் ஒன்று இப்படி சறுக்கிற மாதிரி இருக்கும். பால் 2 பால், ஒன்று இந்த பக்கம் தள்ளி விட்டுறணும், இன்னொன்று இந்த பக்கம் தள்ளி விட்டுறணும். அந்த பால் கீழே சறுக்கி வரதுக்குள்ளே இந்த பால் தள்ளி விட்டுட்டு இதை தள்ளி விடணும். இப்படி மாறி மாறி வந்து பேலன்ஸ் பண்ணி இந்த பால் கீழே விழுந்துடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ரொம்ப பேலன்சிங்கான ஒரு டாஸ்க்கு. 2 பேருக்குமே செம டஃப்பாக இருந்துச்சு. அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தீபக் தான் ஃபஸ்ட்டு வந்து பாலே விழுந்துச்சு. பவித்ரா கரெக்டாக பண்ணாங்க. அதுக்கப்புறம் பவித்ராக்கு விழுந்துச்சு. அதுக்கப்புறம் தீபக் திரும்ப விழுந்துச்சு, பவித்ராக்கு விழுந்துச்சு. இப்போ 2 பேர் 2 இது கரெக்டாக போயிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் தீபக் விழுறதுக்கு முன்னாடி பவித்ரா விழுந்துருச்சு அந்த 3வது இதில். இவங்கிறது அப்புறம் அதுக்கப்புறம் விழுது. ஆனால் என்ன பண்ணுறது, 3 வாட்டி சான்ஸ் இருந்ததில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பவித்ரா விழுந்துச்சு. இல்லைனா கண்டிப்பாக பவித்ரா வின் பண்ண கூட சான்ஸ் இருந்திருக்கலாம். ஆனாலும் இவர் வந்துட்டு வின் பண்ணி பயங்கர மாதம் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த வாரம் வந்துட்டு தலைவராக வந்து நம்மளுடைய தீபக் அவர் வருகிறார். ஸோ தீபக் அடுத்த வாரம் கேப்டன் ஆனால் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும் அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தீப்பொறி மாதிரி இருக்கும் அந்த பிக் பாஸ் வீடு அப்படின்றது மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா கொஞ்சம் அவர் வந்து எல்லோரும் கம்பேர் பண்ணும்போது பாய்ஸ் டீமில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரூடு தான். அதே மாதிரி டைரெக்டாக பேசக்கூடிய ஒரு ஆள். அதே மாதிரி அவர் மேலே நிறைய பேருக்கு கோபம் இருக்க தான் செய்யுது. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா இந்த சிவகுமார் அதுக்கப்புறம் ரஞ்சித் அவர்கள் பேசும்போதெல்லாம் நல்லாவே அதை வந்து வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக இவருக்காக கொஞ்சம் இடக்கு முடக்கு பண்ணுறதும், ஆப்போசிட் டீமில் மஞ்சரி இன்னும் ஒரு சில பேர் நிறைய பேர் வந்து இவர் மேலே காண்டில் இருக்காங்க. ஸோ அவங்க வேணும்ட்டு போய் இவங்ககிட்ட வந்து அந்த விஷயங்கள் பண்ணுறது. இப்போ சௌந்தர்யா கூட இன்றைக்கி ஒரு டாஸ்க்ன்ற பேரில் உங்கள் மேனஸு உங்கள் படிப்பு உங்களுடைய இதெல்லாம் நீங்கள் உங்ககிட்டயே வச்சுக்கோங்க கலாச்சிருப்பாங்க. இது நடந்து 2 வாரம் கழிச்சு. ஸோ அது மாதிரி ஒரு சில பேர் வந்து வன்மத்தோடு விளையாட ஆரம்பிப்பாங்க. ஆனாலும் அதெல்லாம் வந்து இவர் எப்படி டேக்கிள் பண்ண போகிறார். அதேமாதிரி இவர் கேப்டனாக இருக்கும்போது பிக் பாஸ் எப்படிப்பட்ட ஒரு செக் வைக்க போகிறார். ஏன்னா அருண் பிரசாத் கேப்டனாக இருக்கும்போது அந்த பின்னாடி கேப்பு 5 ரிப்பர் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இவங்க மஞ்சரி கேப்டன் ஆகும்போது லாஸ்ட்டாக ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த பேட்ச் வச்சுருந்தாங்க, ஒரு பேட்ச் தான் எடுத்தாங்க. ஸோ இப்போ இவருக்கு என்ன அந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுக்க போகிறாங்கன்றது தெரியல. ஸோ பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த 2 பேரில் இப்போ தீபக் தான் அதிரடியாக கேப்டனாக இருக்கார். ஸோ இவரோட கேப்டன்ஷிப் எப்படி நல்லா இருக்குமா, ஐயா மொக்கையாக இருக்குங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இவருக்கு யார் ரொம்ப போட்டியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இவங்க கண்டிப்பாக வச்சு செய்வாங்க பாருங்கள். தீபக்கு இவங்க தான் எதிரி அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு லைக்கை தட்டி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.